Hi students, இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது exercise 1.1 11th standard first unit exercise 1.1. So first question in exercise 1.1, write the following in roster form. Before that, I want to show the representation of the sets. There are three representation of the sets. I show in the box. Statement form. The statement form containing only words. Wordsல மட்டும் சொல்றது தான் நம்ம statement form சொல்லுவோம். So example வந்து I is the set of integers lying between -2 and 3. நம்ம ஸ்ட்ரைட்டாக -2 and 3 குள்ளே என்ன நம்பர்ஸ் இருக்கும்னு சொல்லாமல் in wordsல எக்ஸ்பிரஸ் பண்ணுறது தான் நம்ம ஸ்டேட்மெண்ட் ஃபார்ம் சொல்கிறோம். ஸோ ஸ்டேட்மெண்ட் ஃபார்மை எப்படி ரோஸ்டர் ஃபார்மாக கன்வெர்ட் பண்ணலாம்னா, ஸோ வில் ரைட் give the name of the set and we write the elements of the set within the set bracket. ஸோ அந்த செட்க்கு நேம் கொடுத்துட்டு செட் ப்ராக்கெட்டுக்குள்ளே what we express in that statement form we write in that elements. ஸோ அந்த எலமெண்ட்ஸ் எல்லாம் ஸ்டேட்மெண்ட் ஃபார்மில் எந்த எலமெண்ட்ஸ் பற்றி டெஃபைன் பண்ணியிருக்காங்களோ அந்த எலமெண்ட்ஸ் எல்லாம் எழுதுறது தான் நம்ம என்ன சொல்கிறோம், ரோஸ்டர் ஃபார்ம்னு சொல்கிறோம். ஸோ ரோஸ்டர் ஃபார்மே நெக்ஸ்ட்டு செட் பில்டர் ஃபார்மில் எப்படி கன்வெர்ட் பண்ணலான்னு கொடுத்துருக்காங்க. ஸோ செட் பில்டர் ஃபார்ம்லேருந்து நம்ம ஆக்சுவலாக ரோஸ்டர் ஃபார்முக்கு தான் இங்கே கன்வெர்ட் பண்ண போகிறோம். ஓகேவா? ஸோ திஸ் இஸ் representation of the sets. There are three representations: roster form, statement form, set builder form. So okay, so first set roster form na நம்மளுக்கு இப்போ தெரிஞ்சிடுச்சு. roster form means we write the elements within the set brackets. We do not write anything within the set bracket. Okay, we write only the elements. ஸோ இங்கே எலமெண்ட்ஸ் மட்டும் தான் எழுதணும். ஸோ ஃபஸ்ட்டு செட் பார்த்தீங்கன்னா ரோமன் the given we give the name of the set A. நம்மள அசியூம் பண்ணிக்கிறோம் அந்த செட் ஏன்னு. ஸோ அந்த செட்குள்ளே இருக்கிற எலமெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கும்னா, x belongs to n நேச்சுரல் நம்பர்ஸாக இருக்கும். ஸோ நேச்சுரல் நம்பர்ஸ்னால் எப்படி இருக்குன்னா 1 2 3 4 5 6 7 etc. 7 8 9 10 11 12 13 etc. So this is a natural number, first condition. As per the second condition, and x is a x square value is less than 121. x square value is less than 121. So 121 விட கம்மியாக இருக்கிற நம்பர்ஸ் மட்டும் தான் எடுக்கணும். 121க்கு மேலே இருக்கிற நம்பர்ஸ் ஆர் 121 இருந்தாலும் அதெல்லாம் டெலீட் பண்ணிடணும். ஸோ 1 square 1, 2 square 4, 3 square 9, 4 square 16, 5 square 25, 6 square 36, 7 square 49, 8 square 64, 9 square 81, 10 square 100, 11 square 121. So 121 less than 121. So less than 121 இருக்கணும் x square, that is இந்த வேல்யூவை ஸ்கொயர் பண்ணால் அது 121 விட கம்மியாக இருக்கணும். ஸோ அப்போது 11 விட கம்மியாக இருக்கணும். ஸோ 11க்கு மேலே அந்த நம்பர்ஸ் இருக்காது. ஸோ அந்த நேச்சுரல் நம்பர்ஸில் ரிமைனிங் நம்பர்ஸ் எல்லாம் டெலீட் பண்ணிவிட்டு we take 10 up to 10. ஓகே, ஸோ இப்போ நெக்ஸ்ட் கண்டிஷன் அதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா x is a prime number. ஸோ இப்போது இதில் ப்ரைம் நம்பர்ஸ் மட்டும் வச்சுட்டு காம்போசிட் நம்பர்ஸ் எல்லாம் டெலீட் பண்ணலாம். ஸோ ப்ரைம் நம்பர்ஸ் எது இருக்கும்? ஸோ 1 வந்து ப்ரைம் நம்பர் இல்லை, 2 is the prime number, 3 is the prime number, 4 has the divisor 2, so it's not a prime number. 5 is a prime number, 6 has 2 and 3 divisor, and 8 has 2 and 4.
and 9 as 3. So 10 ko 5 2 irukku. So therefore the required A set is 2357. 2357. So the answer is 2357. This is the first Roman answer. Okay. Next, second Roman. The set of all positive roots, only positive roots எடுத்துக்கணும், நெகட்டிவ் ரூட்ஸ் இல்லை, ஆஃப் த ஈக்குவேஷன். ஸோ அவங்க ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ என்ன ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க? எக்ஸ் மைனஸ் ஒன் எக்ஸ் ப்ளஸ் ஒன் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஒன், எக்ஸ் ப்ளஸ் ஒன் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஒன். ஓகே, ஸோ இது ரூட்ஸ் ஃபைன் பண்ணணும். இட் மீன்ஸ் எக்ஸ் வேல்யூஸ் ஃபைன் பண்ணணும். ஸோ ஃபஸ்ட்டு எக்ஸ் மைனஸ் ஒன் ஈக்குவல் டு 0, தென் எக்ஸ் ஈக்குவல் டு 1. Here x plus 1 equal to 0, then x equal to minus 1. Here x square minus 1 equal to 0, so x square equal to plus 1, x equal to plus or minus 1. So in a positive root is, there is only one positive roots, it's 1. Okay, only one positive roots, plus 1 only. So therefore A is the set, it has only one element, 1. Okay. Next, third Roman. So in third Roman, x belongs to a natural number and 4x plus 9 less than 52. இங்கே ஈக்குவேஷன் சால்வ் பண்ணி எக்ஸ் வேல்யூ ஃபைன் பண்ணிட்டா அதுதான் செட் சொல்கிறோம். ஸோ எப்படி ஈக்குவேஷன் சால்வ் பண்ணலான்னு பார்க்கலாம். ஸோ இதில் டவுட் இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் கொஷினுக்கு ஆன்சர் 2357. நெக்ஸ்ட் கொஷின் எக்ஸ் மைனஸ் ஒன் எக்ஸ் ப்ளஸ் ஒன் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஒன். ஸோ இங்கே ரூட்ஸ் எடுக்கிறோம். ஸோ ரூட்ஸ் எடுக்கும்போது எக்ஸ் வேல்யூ 1 and x value minus 1, x value plus or minus 1. That means plus 1 minus 1. So for positive value nala a is the set. So we take a value, positive value only 1. Okay. Okay. Next, third Roman. X belongs to n. 4x plus 9 is less than 52. 4x plus 9 is less than 52. So 4x plus 9, so it both sides subtract minus 9 or transform plus 9 into that side, it becomes less than 52 minus 9. Then 4x is less than 52 minus 9 value. 52 minus 9 value is 43. The next is less than 43 by 4. So this is the value of x. So 43 by 4. So what is the value of 43 by 4? So 43 divided by 4. So 1 times 4, 0,
3, so 0.37, 28, balance 2, 5, 20, remaining 0, therefore 10.75. So x value is less than 10.75. okay, so x value 10.75. so a natural number less than 10.75, so we take C is the set 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9. We take 10 because 10 is also less than 10.75. So this is the required answer. Okay. Next one. X minus 4 by x plus 2 equal to 3. Okay. X plus x minus 4 by x plus 2. X minus 4 by x plus 2 equal to 3. Equal to 3. We can solve this equation. We get x value, that's a required set of elements. Okay, so cross multiplication, this equation becomes x minus 4 equal to 3 into x plus 2. Okay, so which implies that x minus 4 equal to 3x plus 3 into x, 3 into 2, 3 2s are 6. Numbers transform பண்ணிக்கலாம் x one side, so x minus 3x equal to 6 plus 4, so it becomes minus 2x equal to plus 10, then x equal to minus 10 by 2, 1 2s are 2, 5 2s are 10, then x equal to minus 5. So therefore the required set D equal to only one element, minus 5. We'll see from beginning. So write the following the form of roster form. So before we are going to sum, you must know about the roster form. In set topic, there is a definition of representation of the sets. In representation of the sets, that there are 3 types of representation is there. First type is statement form, second roster form, third set builder form. Statement form na enna நம்ம வேர்ட்ஸ்ல எக்ஸ்பிளைன் பண்றது செட். roster formula within the set bracket we should write the elements only. Set builder form we write the equation like this, so it's called set builder form.
So first question, x belongs to n. So x வந்து natural number. So அதுக்குள்ள x square வந்து எப்படி இருக்கணும், less than 121 இருக்கணும். So in natural number where we get 121, 11 square is 121. So அப்போ 11 square 121 அப்போ 11க்கு கம்மியாக இருக்கணும். ஸோ 11க்கு கம்மியான எத்தனை நம்பர் இருக்குன்னா 1 2 3 4 5 6 7 8 9 10. But another condition they given, x must be prime number. So prime number 1 to 10, prime number is 2 3 5 7. So this set is 2 3 5 7. We have seen that this is a set. Okay, so this set name is a. Okay, second Roman, the set of all positive roots of the equation. So we can solve the equation. Here x value is 1, here x value minus 1, here x value is plus 1 and minus 1. So they given positive roots, set of all positive roots. So here this is negative root, this is also negative root. So we have only positive root is 1. Therefore we assume that the set is b equal to only 1. Okay, so that's called the set. So next, third one, solving that equation. Third one, 4x plus 9 is less than 52. So next we transform 9 to that side. So minus 9, or both side we subtract 9, we get the same answer. So for 4x less than 52 minus 9, 4x is less than 43 and x is less than 43 by 4. So 43 by 4 value is 10.75. So x must be less than 10.75 in natural number. So natural number is 1 2 3 4 5 6 etc. So it must be less than 10.75 means 10. So up to 10 is the answer. 1 to 10 is the required answer. Next question, same they given equation form, x minus 4 by x plus 2 equal to 3. So equal to, so x here we transform that side, it becomes multiplication. So x minus 4 equal to 3 into x plus 2. So I get into the bracket, I get 3 into the bracket. So x minus 4 equal to 3x plus 6. So next we get all x terms one side and constant term one side. So it becomes x minus 3x equal to 6 plus 4 minus 3x equal to 10. So x equal to minus 10 by 2. 1 2s are 2, 5 2s are 10. So minus 5 is the answer. So therefore that answer is D equal to minus 5.